கரூர் மாவட்டம் குளித்தலையில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 5 வாலிபர்களை மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தாயை இழந்த சிறுமி தனது பாட்டி வீட்டில் வசித்து வரும் நிலையில் குளித்தலை பகுதியைச் சேர்ந்த 5 வாலிபர்கள் சிறுமியை மிரட்டி ஒவ்வொருவரும் பலமுறை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சிறுமி அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கரூர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பின்னர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட உள்ளனர். தொழிலாளர்களை ஏமாற்றி மோசடி செய்த மதுரா கோட்ஸ் மேலாளர் மேனேஜர் பாலு மற்றும் அந்நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி மதுரா கோட்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வேலையை இழந்த தொழிலாளர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் திரண்டு வந்து முறையிட்டு மனு கொடுக்க வந்தனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததின் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த திடீர் மழையால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திறந்த வெளியில் வைக்கப்பட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. தொடர்ந்து விவசாயிகள் இதுபோன்று ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் இருக்க தார்பாய்கள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தூத்துக்குடி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக இன்று நீதிமன்ற வளாகம் முன்பு தூத்துக்குடி டவுன் ASP மதனை கண்டித்தும் தென்பாகம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்தமிழ் அரசன் பணியிட மாற்றம் உறுதி செய்யப்படாததை கண்டித்தும் 2 நாட்கள் நீதிமன்ற புறக்கணிப்பும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர் மைக்கேல் ஸ்டேனிஸ் பிரபு தலைமையில் தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்க செயலாளர் செல்வியின் உட்பட துணை வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் வாகன ஓட்டிகள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக சாலையை கடக்க முயன்ற சிறுத்தை புலியை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்த நிலையில் திம்பம் மலைப்பாதையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் ஹரிஷ் என்பவர் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது வாகனத்தில் பதுங்கியிருந்த பாம்பு இவரை கடித்துள்ளது. தொடர்ந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இவர் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி ஹரிஷ் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக ராயப்பன்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் நகராட்சி குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய கோரி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதில் பாவுசா நகர் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமாக இயங்கி வரும் இந்த குப்பை கிடங்கில் அடிக்கடி மர்ம நபர்கள் தீ வைத்து விட்டு சென்று விடுவதால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள குடியிருப்புகளில் உள்ள குழந்தைகள், வயது முதிர்ந்தோர், பொதுமக்கள் பாதிக்கப்படுவதுடன் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிப்படுவதாகவும் இதனால் பல்வேறு நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களில் 1 மணி நேரமாக பெய்த பலத்த மழையால் கூரை வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு அரசு வழங்கும் இலவச கான்கிரீட் வீடு கட்டித்தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செங்குறிச்சி சுங்கச்சாவடியை புரட்சி பாரதம் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு சுங்க கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கோஷமிட்டனர். பிறகு தமிழகத்தில் தொடர்ந்து சுங்க கட்டணம் உயர்த்தி வருவதை திரும்ப பெற வேண்டும், தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் வீட்டில் திருடிய 2 பேரை ஓமலூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தாதியம்பட்டியில் வசித்து வரும் பழனிசாமி என்பவர் தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது வீட்டில் கதவு மற்றும் பீரோவை உடைத்து 1 லட்சம் ரூபாய் பணம், 5 சவரன் தங்க தாலி கொடி ஆகியவற்றை ரமேஷ் சேட்டு ஆகியோர் திருடிய நிலையில் போலீசார் இவர்களை ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சுகாதாரத்துறையில் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் அல்லது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் NRHM ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி திருநள்ளாற்றில் இந்தியா கூட்டணி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுக்கோட்டை அருகே பெருநாங்குப்பட்டி கிராமத்தில் உள்ள பாசன கண்மாயில் கனரக வாகனங்களை வைத்து வண்டல் மண் எடுத்து வந்துள்ளனர். அரசு அனுமதியின்றி கனரக வாகனங்களை கொண்டு மணல் எடுத்து வந்ததாக கூறி கிராம மக்கள் வண்டிகளை மறித்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டாட்சியர், காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் இவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் மண் அள்ளுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அரசு அலுவலர்களிடம் பொதுமக்கள் கூறிய பின்பு அனைவரும் கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சிலம்பகோணம்பட்டி புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டும் பங்கேற்று வாரி வைத்தானே கோலாட்டம் உற்சாகமாக ஆடினர். இதனை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள தாசனபுரம் கிராமத்தில் 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி வெங்கடரமண சுவாமி கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஓசூர், சூளகிரி, கர்நாடகா, ஆந்திரா மாநில பகுதி பக்தர்கள் என திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.